மிகவும் அழகாக சிறப்புரையாற்ற முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் இயக்குனர் எழுத்தாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் கைத்தட்டலோடு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக பேராசிரியர் ரா சுப்பிரமணி, துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினர், பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். முன்னிலை வகிக்க கவிஞர் வலங்கைமான் நூர்தீன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து அடுத்ததாக பல புகழேந்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து கவிஞர் சுபத்ரா சத்தியமூர்த்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து அடுத்ததாக இளப்பருதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனைவரும் எழுந்து நிற்போம். தமிழ் தாய் வாழ்த்து. முதலாவதாக, வரவேற்றுதல் என்பது மானுட மரபு. மரபின் வழி வந்து இதய மொழி தந்து வரவேற்புரை நிகழ்த்த வருகிறார் தமிழ் செம்மல் கோனூர் வைரமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கவிதை என்பது சாதாரணமானதல்ல. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்பல நுகர்ச்சியின் வெளிப்பாடு. எழுதுபவனும் சராசரியன் அல்ல, பண்பட்டவன், யாரினும் மேம்பட்டவன். பாட்டு திறத்தால் இந்த வையத்தை பாலித்திட முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டவன். கடவுள் இந்த உலகத்தை ஒரு கவிதையைப் போல அலங்கரித்தார். அதனால்தான் இந்த உலகம் கவிஞர்களிடம் நிறைய எதிர்பார்க்கிறது என்றான் பெர்னாட் ஷா. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வல்லவர்தான் கவிஞர் பழப்புகழேந்தி. கவிஞன் 20 வயதுக்குள் இந்த உலகத்திற்கு தன்னை அடையாளப்படுத்திவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் கவிஞன். 16 வயதினிலே தொடங்கி முடிவில்லா சோகம், சுவடுகள், ஒற்றைப்பூ, ஊமை நெஞ்சின் ஓசைகள், கரும்பலகையில் எழுதாதவை, சருகாகுவதற்கு சற்று முன்பு, இரவும் நீயும் இருளும் நானும், எமை திரித்தி வரைந்த தூரிகை, புலன்களின் மீதான எழுத்தலங்காரம், எனது தோட்டத்திலும் சிலது வண்ணத்து பூச்சிகள், கருப்பு பறவையின் குரல், ஒப்புதலற்ற வாக்குமூலங்கள், ஒளிபெயர்ப்பு, நிலாக்குட்டி, பிரிதொரு வேரில் பூத்தல், இப்பொழுது உதிரிலைகளில் மீந்த பச்சையும் என்று இதுவரை 18 நூல்களை கொடுத்திருக்கிறார். இது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, ஒரு சிற்பியின் சிற்பத்திற்கு கண் திறக்கும் நளினத்தோடும் ஒரு விறகு வெட்டி வியர்மை சிந்தும் உழைப்பையும் கொடுத்து கொடுக்கப்பட்டவைதான் இந்த படைப்புகள் அத்தனையும். இது இந்த படைப்புலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நமது கண்ணுக்கு தெரிகிற அளவில் நிமிர்ந்து நிற்பவனை, இயல்பாய் நதியாய் ஓடிக்கொண்டிருப்பவனை, ஒரு சமரசமற்ற படைப்பாளியை, சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத ஒரு மனிதனின் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்கும் முகத்தான் இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்றிருக்கும் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயா பேராசிரியர் இரா சுப்பிரமணி அவர்களையும், முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற அன்பிற்குரிய நண்பர் கவிஞர் வலங்கைமான் நூர்தீன் அவர்களையும், இங்கே சிறப்புரையாற்ற இருக்கிற சிறந்த இயக்குனர்
நாடறிந்த எழுத்தாளர் பேச்சாளர் ஐயா முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களையும், இங்கே நூல் குறித்து பேச இருக்கிற எழுத்தாளர் பா இளம்பருதி அவர்களையும், கவிஞர் சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்களையும், நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கிற சுகபாலா அவர்களையும், இன்னும் வந்திருக்கக்கூடிய கும்பகோணம் பாரதி மோகன் அவர்களையும், கலைபாரதி, பூவிதழ் உமேஷ், முனைவர் அண்ணன் கு கணேசன் உள்ளிட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு சேர்க்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் வார்த்தை வசந்தம் தூவி வருக வருக என வரவேற்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். மிகவும் அழகாக தமிழ் சொற்களால் நிறைந்த வார்த்தைகளை தெள்ள தெளிவாக பேசி உங்கள் முன்னிலையில் வரவேற்ற ஐயா அவர்களுக்கு மீண்டும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து அடுத்ததாக மௌவல் பதிப்பகத்தின் உரிமையாளர், செறிவாக சொல்லெடுக்கும் கவிதையாளர் திரு வலங்கைமான் நூர்தீன் அவர்கள் முன்னிலையில் உரையாற்றுவார். அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். காதலர்கள் எல்லாம் வாழ்கிறார்கள், நாம் வாழ்ந்து முடித்த காதலர்கள் வா செத்துப்போவோம் என்ற பெருந்துயரோடு முடிவுரையை தொடங்கியிருக்கும் தோழர் பல புகழேந்தியின் உதிரிலைகளில் மீந்த பச்சையம் மௌவல் பதிப்பகத்தின் அச்சயம். இன்று நூலின் அறிமுக விழாவிற்கு முன்பே வாசித்தவர்களும் பத்திரிகைகளும் சிலாகித்து விட்டார்கள். அற்புதங்களை நிகழ்த்த இருக்கும் கவிதைகளை படித்த தோழர் புகழேந்திக்கு மௌவல் பதிப்பகத்தின் அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி. இரு வார்த்தைகள் என்றாலும் மிக அழகான வார்த்தைகள் கூறி ரொம்ப அழகாக பேசிட்டாரு. நான் நிறையெல்லாம் பேச மாட்டேங்க, ரஜினி சொல்கிற மாதிரி டைலாக் நான் ஒரு தடவை பேசினா 100 தடவை, அது நம்ம அவங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அவர் பேசின வார்த்தைகள் மிகவும் அழகாக அருமையாக இருந்தது. ஒன் மோர் டைம் நம்ம கை தட்டிடலாமா அவருக்கு? எஸ், தேங்க்யூ. கவிஞர் பேரரசு வைரமுத்து அவர்கள் அனுப்பியுள்ள நம் விழாவுக்கான வாழ்த்து செய்தியை வாசிக்க வருகிறார் SBI லைஃப் இன்சூரன்ஸின் சீனியர் கோட்ட மேலாளர் திரு சரவணன் லட்சுமணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சான்றோருக்கு வணக்கங்கள். பேரரசு வைரமுத்துவின் வரிகள் நம்மளுடைய கவிஞருக்கு. அன்புடையீர் வணக்கம். உதிர் இலைகளில் மீந்த பச்சையம் நூல் அறிமுக விழா குறித்து மிக்க மகிழ்ச்சி. தம்பி பல புகழேந்தி சிறுவனாக இருந்த காலத்தில் இருந்தே கவிதை வழி என்னோடு தொடர்பில் இருப்பவர். அவர் தந்தை கவிஞர் அன்னை என்பன் என் ஆழ்ந்த நேசிப்புக்குரியவர். மரபில் எழுதத் தொடங்கி மெல்ல மெல்ல மேல் எழும்பி இன்று கவிதையின் நவீன வடிவங்களிலும் ஆற்றல் மிக்கவராக அவர் திகழ்வது பாராட்டுக்குரியது. இத்தொகுப்பு முழுக்க முதுமை காதலர்களின் உணர்வுகளை மட்டுமே உள்ளடக்கமாயிருப்பது சிறப்பு. முதுமையின் களங்கமற்ற காதலை பேசும் இந்நூல் இளம் காதலர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லும் இனிய வழிகாட்டி. முதுமை காதலர்களின் குரல் ஒரே தொகுப்பாக இப்படி இதுவரை வந்திருக்கிறதா தெரியவில்லை. இந்த கவிதை நூலை வாசிக்க வாய்ப்பு கிடைத்த தம்பதியர் கொடுத்து வைத்தவர்கள். படித்த பின் இந்நூலால் அவர்களின் அன்பு பெருகும் என்பதில் ஐயமில்லை. இந்த தொகுப்பை படிப்பதற்கு கவிதை வாசகராக இருக்க வேண்டிய கட்டாயமில்லை. கவிதையின் மொழியை கனப்படுத்தாமல் புரியும்படி எழுதியிருப்பது இத்தொகுப்பின் பலம். இப்படிப்பட்ட மனதை மலர்த்தும் தொகுப்புகளே இன்றைய தேவை. ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் ஒரு சிறுகதை தென்படுகிறது. எடுத்துக்காட்டாக 59ஆம் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் விக்கல் கவிதை. இத்தொகுப்பில் எந்த கவிதையிலும் பதறில்லை, அனைத்தும் நல்மணிகள். கோயில் கோயிலாக அலைந்திருக்கிறோம் அந்த அடி நாட்களில். கட்டிலில் இருந்து இறங்கக்கூட யாரேனும் கைத்தாங்க வேண்டிய காலத்தில் தான் புரிகிறது எனக்கு நீயும் உனக்கு நானும் தான் கடவுள் என்பது. பல புகழேந்தியின் இக்கவிதைக்கான சிந்தனையை பகுத்தறிவின் வழியும் பார்க்கலாம், பட்டறிவின் வழியும் பார்க்கலாம்.
இதுபோல் அவர் நிறைய எழுத வேண்டும். உதிர் அலைகளில் மீந்த பச்சையம் இல்லந்தோறும் துளங்கவும் விளங்கவும் வாழ்த்துக்கள். விழாவில் கலந்து கொள்ளும் தமிழ் அன்பர்களுக்கு பாராட்டி மகிழ்கிறேன். அன்புடன் வைரமுத்து. கவி பேரரசு வைரமுத்து அனுப்பிய வாழ்த்துச் செய்தியை மிக அழகாக வாசித்த SBI லைஃப் இன்சூரன்ஸின் சீனியர் கோட்ட மேலாளர் திரு சரவண லட்சுமணன் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து தனது ஏற்புரையை நிகழ்த்த வருகிறார் நூல் ஆசிரியர் கவிஞர் பழப்புகழேந்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சில விஷயங்கள் தானாக நிகழும். இந்த தொகுப்பை பொறுத்தவரை எழுதத் தொடங்கியதிலிருந்து இந்த விழா வரைக்கும் எல்லாம் தானாக நிகழ்ந்தது. ஒரு முன்முடிவோ திட்டமிடலோ எதுவும் இல்லாமல் திடீரென்று கண்ணில் அகப்பட்ட ஒரு படம், அந்த படத்திலிருந்து உருவானதுதான் இந்த தொகுப்பு. அந்த படத்தில் இருக்கிற அந்த 2 பேர், நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களின் வழிகளோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். இது கற்பனையிலெல்லாம் இதை செய்துவிட முடியாது என்பது வாசித்தவர்களுக்கு தெரியும். இந்த தொகுப்பில் இந்த இருவருக்கும் இடையில் இருக்கிற இந்த காதல் என்பது ஒரு சுவைக்காக நான் சேர்த்து கொண்டது, அவ்வளவுதான். நான் இது ஏப்ரல் மாதமே அச்சாகி வந்துவிட்டது. தொகுப்பு ஏப்ரல் மாதம் அச்சாகி வந்துவிட்டது. நிறைய பேச வேண்டிய ஒரு மேடை இது. ஆனால் நேரம் அதிகமாகிவிட்டதால் கொஞ்சம் சுருக்கி நான் என்னுடைய உரையை அமைத்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் தானாக நிகழ்ந்தது என்று சொன்னேன் அல்லவா? என்னுடைய இந்த உரையும் அப்படித்தான். இந்த நிமிடம் வரைக்கும் இந்த மேடையில் நான் என்ன பேசுவது என்று நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை, எந்த திட்டமிடலும் இல்லை. என்ன பேசப் போகிறேன் என்பது எனக்கு தெரியாது. எப்படி எல்லாம் தானாக நிகழ்ந்ததோ அப்படி இந்த உரையும் தானாக நிகழும் என்கிற நம்பிக்கையில் இன்றைக்கு இங்கே நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். புத்தகம் கைக்கு வந்தவுடன் நான் முதலில் இந்த விழா இங்கு நடப்பதற்கு காரணமானவர்களை நான் சொல்லியாக வேண்டும். எனக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்னவென்றால், எனக்கு உதவி செய்கிற அத்தனை பேரும் என் பெயரை சொல்லாதீர்கள், எங்களை அடையாளப்படுத்தாதீர்கள், இப்படி சொல்லி சொல்லியே எல்லா உதவிகளையும் அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் வேண்டுகோள்களை மீற வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். ஏறத்தாழ என்னுடைய கடைசி 10 புத்தகங்கள் காந்தல் அச்சகத்தில் இளையராஜா அவர்களால் நடத்தப்படுகிற, அவர் உரிமையாளராக இருக்கிற காந்தல் அச்சகத்தில் தான் அச்சடிக்கிறேன். இந்த புத்தகத்தை நான் அச்சடித்து முடித்துவிட்டு, உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும், நான் புத்தக வடிவமைப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துகிறவன். அதில் சமரசம் செய்து கொள்வதில்லை. எனக்கு இந்த புத்தகம் இப்படி வர வேண்டும் என்று ஒரு திட்டம் இருந்தது. அந்த தாள் ஒரு பழுப்பு நிறத்தில், ஒரு பழைய பழுப்படைந்த ஒரு தாள் அந்த நிறத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதி இளையராஜாவிடம் கேட்டேன். அதற்கு தனியாக கொஞ்சம் வேலை செய்தோம். அது வெள்ளை கலர் பேப்பர் தான் அது. ஆனால் அது பார்த்தால் உங்களுக்கு தெரியாது. மேப்ளித்தோ வெள்ளை நிற தாளில் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் தான் அது. அப்போ அந்த இவ்வளவு வேலைகளையும் செய்து, இவ்வளவு செலவு பிடிக்கிற இந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு நான் இளையராஜா அவர்களிடம் கேட்டேன், எவ்வளவு தொகையாயிற்று, எவ்வளவு தர வேண்டும் என்றேன். அவர் சொன்னார், இந்த புத்தகத்துக்கு நான் காசு வாங்க மாட்டேன், எனக்கு தர வேண்டிய தொகையை வைத்து நீங்கள் ஒரு வெளியீட்டு விழா வையுங்கள் என்று சொன்னார். அந்த சொற்களில் இருந்துதான் இந்த விழா இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அது வெறும் புத்தகத்துக்கு
காசு வாங்கவில்லை என்பதை தாண்டி தன்னுடைய சொந்த வீட்டு விழாவை போல் அழைப்புதழ் அச்சடித்து தந்ததிலிருந்து இந்த பின்னால் இருக்கிற இந்த பதாகை, எல்லோருக்கும் கையில் இருக்கிற குறிப்பேடு, அந்த முன்னால் அந்த படம் எடுப்பதற்காக ஏதோ பெரிய கார்ப்பரேட்டு நிறுவனம் போல் எல்லாரும் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கான அந்த பதாகை, இவை எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுத்தார். அங்கிருந்து தொடர்ந்து இந்த விழா அரங்கு வரைக்கும், இந்த விழா அரங்கு என் நண்பன் ராஜசேகருடையது, எல்லாமே தானாக நிகழ்ந்தது. அது சில நல்ல விஷயங்களை நாம் செய்கிற பொழுது அது அப்படித்தான் நடக்கும் என்கிற நம்பிக்கை பிறக்கிறது. ஏப்ரல் மாதமே தயாராகிவிட்ட பின்னால் இளையராஜா அப்படி ஒரு நிர்பந்தத்தை என் மீது வைத்துவிட்ட பின்னால், வெளியீட்டு விழாவை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு, நான் தொகை வாங்க மாட்டேன், ஆனால் நீங்கள் வெளியீட்டு விழா நடத்துங்கள் என்று சொல்லிவிட்ட பின்னால் வெளியீட்டு விழா நடத்தியாக வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்படுகிறது. இப்போது இந்த நூலை யார் பேசுவது? என்னுடைய சிந்தனையில் ஒரே ஒரு நபர் தான், ஒரே ஒரு பெயர் தான் இருந்தது. அது திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். ஆனால் ஜூன் மாதம் அவருடைய மகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். எனவே அவர் தன் இல்ல திருமண வேலைகளில் இருப்பார், இந்த நேரத்தில் அவரிடம் தேதி கேட்பதே தவறானது என்று அந்த விழா முடியும் வரைக்கும் நான் காத்திருந்தேன். அவருக்காகவே ஒரு மாதம் காத்திருந்து அவருடைய இல்ல திருமண விழா முடிந்ததற்கு பிறகு அவருடைய தேதியை நான் வாங்கினேன். அது எவ்வளவு நியாயமானது என்பது இந்த மேடையில் அவர் பேசிய பேச்சிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லி ஆக வேண்டும். இங்கே இருந்திருக்க வேண்டிய தோழர் கிருஷ்ணன் சூழல் காரணமாக அவரால் இங்கே இருக்க முடியவில்லை. நிறைய நண்பர்கள், வெளியூர்களிலிருந்து நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். சென்னை வெற்றி தமிழர் பேரவையினுடைய தலைவர் திரு வி.பி. குமார் அவர்கள் வந்திருக்கிறார். கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அந்த அத்தனை நண்பர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஏன் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை தேர்ந்தெடுத்தேன் என்றால், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த நூல் முதியோர் காதலை பற்றிய நூல் என்கிற ஒரு மேலோட்டமான பார்வையில்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்ல வந்தது அது அல்ல. அந்த காதல் என்பது ஒரு வாசிப்பு சுவைக்காக நான் சேர்த்து கொண்ட ஒரு சமையலில் சேர்த்து கொள்கிறோம் இல்லையா, அந்த உப்பு காரம் புளி, அது மாதிரி ஒரு வாசிப்பு சுவைக்காக சேர்த்து கொண்ட ஒரு விஷயம்தான் நான் கடத்த விரும்புகிற விஷயம் என்பது வேறு. அதை நான் என்னுடைய முன்னுரையில் கடைசி வார்த்தையாக சொல்லியிருப்பேன். முதியோர்களை கைவிட்டு விடாதீர்கள் கடைசி காலத்தில் என்கிற அந்த விஷயத்தை பதிவு செய்ய என்பதுதான் இந்த நூலினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து இங்கே அவர் உரையாற்றினார். அதனால்தான் அவரை தேர்வு செய்தது. நீங்கள் பாருங்கள், எவ்வளவு நேரம் ஒரு அவையை குலுங்க 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 சிரித்து வைத்துவிட்டு கடைசி நொடியில், சட்டென்று ஒரு நொடியில் அத்தனை பேர் கண்களில் இருந்தும் கண்களை வரவழைக்கிற வித்தை இருக்கிறதல்லவா, அதெல்லாம் சிலருக்கு மட்டும்தான் சாத்தியம். என்னுடைய தொகுப்புகளில் இதுவரைக்கும் என்னுடைய அடையாளமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற தொகுப்பு கரும்பலகையில் எழுதாதவை. எனக்கு என்னுடைய தொகுப்புகளில் ஒப்புதலற்ற வாக்குமூலங்கள் பிடித்தமான தொகுப்பு. இப்போது இந்த தொகுப்பு ஒரு புதிய அடையாளத்தை எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இதற்கு காரணமான அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக அந்த 2 பேருக்கு.
சில வழிகளை பக்கமிருந்து பார்க்கிற பொழுது உணர்வுபூர்வமாக அதை உணர்கிற பொழுது அதை எழுத்தில் கொண்டு வருவது மிக எளிதாக இருக்கிறது. ரொம்பலாம் இதை எழுதுறதுக்கு நான் ரொம்ப சிரமப்படவே இல்லை. ஒரு மொத்த கவிதைகளையும் ஒரு 3 நாட்களில் நான் எழுதி முடித்து விட்டேன். இப்படி ஒன்று எழுத வேண்டும் என்று தோன்றியவுடன் எழுத ஆரம்பித்தேன். ஒரு 3 நாட்களில் எப்படி அது எழுதி முடிக்க முடிந்தது என்றால், அந்த அத்தனை சில நிகழ்வுகளின் மீது நான் என் கற்பனையை சேர்த்திருக்கிறேன். ஒரு பாதி நிகழ்வு உண்மையான நிகழ்வு, இந்த தொகுப்பில் இருக்கிற ஒரு பாதி நிகழ்வுகள் உண்மையான நிகழ்வு. அந்த நிகழ்வுகளின் மீது நான் என் கற்பனையை கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன், அவ்வளவுதான். எனவே ஏற்கனவே என்னிடம் கவிதைக்கான அடிப்படை விஷயங்கள் கையில் இருக்கிறது. அவற்றை பரிமாறுவதற்காக நான் சில விஷயங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டிய தேவை மட்டும்தான் இருந்தது. அதை ஒரு 3 நாட்களில் என்னால் செய்துவிட முடிந்தது. அப்போ எழுதி முடித்த பின்னாடி எனக்கே ஒரு நம்பிக்கை, நான் நிச்சயமாக ஒரு புதிய ஒன்றை செய்திருக்கிறேன். நான் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நூலை அனுப்பிய பொழுது அவருடைய பழைய முகவரிக்கு அனுப்பிவிட்டேன். முதலில் ஒரு நூலை, அதில் அவருக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்தேன். அது அவருக்கு கிடைத்ததா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த கடிதத்தில் நான் இப்படித்தான் குறிப்பிட்டிருந்தேன், தமிழுக்கு நான் புதிய ஒன்றை செய்திருப்பதாக உறுதியாக நம்புகிறேன். எனவே இந்த நூலை நீங்கள் வந்து பேசி இந்த நூலுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை ஒரு கடிதமாக எழுதி நான் வைத்திருந்தேன். அந்த நம்பிக்கையை எழுதி முடித்த உடனேயே இந்த நூல் எனக்கு கொடுத்தது. இன்னொன்று, பெரும்பாலும் பெரிய பேச்சாளர்கள் பேசுகிற மேடையில் இந்த ஏற்புரை என்பது பேச்சாளர் பேசுவதற்கு முன்பாகவே நடத்தி விடுவார்கள். ஏன்னா அவங்க பேசிட்டா கூட்டம் கலைஞ்சு போயிடும் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏற்புரை என்பதை கடைசியாகவே பேசுவோம், நான் பேசுவதை கேட்பதற்கு யார் இருக்கிறார்களோ அவர்கள் கேட்கட்டும் என்கிற நம்பிக்கையில் நான் கடைசியாக பேசுவது என்கின்ற முடிவெடுத்து இந்த முறை நான் கடைசியாக தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் அறிந்து ஒருவர் கூட வெளியே போகவில்லை. அத்தனை பேரும் அரங்கில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கலந்த உணர்வுகளோடு ஏற்புரை வழங்கிய நூலாசிரியர் கவிஞர் பழப்புகழ்ந்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இங்கே வந்திருக்கும் கவிஞர் அனைவருக்கும் பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு. மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதமாக நம் அனைவரும் கைகளை தட்டுவோம். பாருங்க. அடுத்ததாக திரு ரா சுப்பிரமணி துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் பல்கலைக்கழகம் சேலம் அவர்களுக்கு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்குவார். அடுத்ததாக கவிஞர் வழங்கைமான் நூர்தீன் அவர்களுக்கு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்குவார். அடுத்ததாக எழுத்தாளர் இளம் பரதி அவர்களுக்கு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்குவார். அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக கவிஞர் சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு திருமதி தேவி பிரியா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்குவார். அடுத்ததாக வரவேற்புரை
நிகழ்த்திய கோனூர் வைரமணி அவர்களுக்கு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நிறைவு பரிசை வழங்குவார். பரிசை வழங்குவார். சார் இங்க பாருங்க சார் இங்க நாம் அனைவரும் கைகளை தட்டி மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்ளலாம். பெரியார் பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழரசி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் அனைவரும் உங்கள் இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உதிரிலைகள் மீந்த பச்சையம் நூல் அறிமுக விழாவில் இதுவரை இடம்பெறாமல் அமர்ந்து நிகழ்வை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பு செய்த பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ரா சுப்பிரமணி அவர்களுக்கும், முன்னிலை வகித்த மவல் பதிப்பகத்தின் உரிமையாளர் கவிஞர் வழங்கிமான் நூர்தீன் அவர்களுக்கும், நூல் குறித்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எழுத்தாளர் தோழர் ப. இளம்பருதி மற்றும் கவிஞர் சுமித்ரா சத்தியமூர்த்தி ஆகியோருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உதிரிலைகள் மீந்த பச்சையம் நூலை அறிமுகப்படுத்தி அரங்கத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்து சிறப்பான பேருரையாற்றிய இயக்குனர், எழுத்தாளர், முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களுக்கு அன்பின் நன்றியை காணிக்கையாகிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வரவேற்புரையாற்றிய தமிழ்ச்செம்மல் கவிஞர் கோனூர் வைரமணி அவர்களுக்கும், இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் யு தீபா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வு நடக்க மிக மிக முக்கிய காரணமாக இருந்த காந்தல் அச்சு கலையகத்தின் உரிமையாளர் திரு இளையராஜா அவர்களுக்கும், இந்த அரங்கத்தை நமக்கு தந்து உதவிய பாரதி ஸ்டோரின் உரிமையாளர் திரு ராஜசேகர் அவர்களுக்கும், மீடியா பார்ட்னர் சுருதி டிவியிற்கும், கும்பகோணத்தைச் சேர்ந்த மபல் பதிப்பகத்திற்கும் அன்பின் நன்றிகள். இந்நிகழ்வு சிறக்க வாழ்த்து செய்தி அனுப்பிய கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரளாக வந்திருந்து விழாவை வெற்றியடைய செய்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பழப்புகழ்ச்சியின் சார்பாகவும் சொற்கூட்டின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.